ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சிலோன் சமையல். இன்றைக்கி சிலோன் சமையலில் நாங்கள் இந்த சுண்டைக்காய் கறி தான் செய்ய போகிறோம். சுண்டைக்காய் நாங்கள் இதை பட்டுக்காய்ன்னு சொல்லுவோம். எனக்கு மிச்சமே பிடிச்ச ஒரு கறி இது. அதோடு எங்களோட வீட்லேயும் எல்லாருக்கும் மிச்சம் பிடிச்ச ஒரு கறி தான் இது. இது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நீங்களும் மறக்காமல் உங்களோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சாப்பிட்றதால உடலுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இனி வர ஒவ்வொரு புதிய ரெசிபீஸும் உங்களுக்கும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதை நல்லாவே இடித்து இது மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்காக வேண்டி இப்படி இடித்து நாங்கள் நல்லாவே கழுவி எடுத்துக்கொள்ளணும். இதை இப்போ இது ஃபுல்லாக நான் இடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை நல்லாவே கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். அடுத்து இதுக்கு நான் ஒரு வெங்காயம், அடுத்தது ஒரு 4-5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு எங்களுக்கு மெயினாக தேவை பலாக்காயோட சீட் தேவைப்படும். இதை நாங்கள் கொஞ்சம் தண்ணி, உப்பு, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அவிச்செடுத்து கொள்ளணும். இப்போ அவிச்செடுத்து இந்த பலாக்கொட்டைகளையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் செய்ய ரெடி ஆகுவோம். ஒரு தாச்சி எடுத்து அதை நல்லா சூடு பண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகின பிறகு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற அந்த பட்டுக்காயவும் பலாக்கொட்டையையும் ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளணும். இதை நீங்கள் செய்ய போக்கில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது சூப்பரான ஒரு கறி. நீங்களும் மறக்காமல் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் மஞ்சளும் உப்பும் மட்டும் ஊற்றி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.